மக்களே, தினந்தோறும் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் வடையோட அன்னதானம் வழங்கப்படுகிறது. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாளும் நீங்க அன்னதானம் வழங்கலாம். 365 நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை. உதவி செய்யறோம். சாப்பாடு நல்லா இருக்கலாமா? உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. மக்களே, உங்களால முடிஞ்ச உதவி நீங்க உங்களுக்கு முடிஞ்ச உதவி நான் உதவி சாப்பாடு முடிஞ்ச உதவி நல்லா இருக்குங்க. முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அவங்க எல்லாம் எங்களுக்கு நல்லபடியா செஞ்சுட்டு இருக்காங்க. நன்றிமா, நன்றிமா. மக்களே, உங்களால முடிஞ்சது நீங்க அன்னதானத்துக்கு அரிசியா மல்லிகை பொருளை வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. தினமும் என்ன சொல்றீங்க? சாப்பாடு நல்லா இருக்கலாமா? எங்களால உதவி செய்ய முடியும். என்ன சொல்றதுன்னு கேட்டு நல்லா இருந்துச்சா? சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வடை பாயசத்தோட இந்த அன்னதானம் வழங்கப்படும். சாம்பார் நல்லா இருக்கு. நல்லா இருக்கணும். சாப்பாடு நல்லா இருக்கு. ஏதோ சில நல்ல உள்ளங்களை ஒரு அரிசியை மல்லிகை பொருளை வாங்கி கொடுக்கறத வச்சுதான் மக்களை இந்த கொடுக்குறோம். சில நேரத்தில் பிறந்த நாள் கல்யாண நாள்லாம் அன்னதானம் வழங்குறாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா முழு சாப்பாடும் போயிடும். அதுமாரி உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் நீங்கள் அன்னதானம் வழங்கலாம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாளோ கல்யாண நாளோ நீங்கள் அன்னதானம் வழங்கலாம். சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு. அன்னதானம் சாப்பாடு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு. தினந்தோறும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது. மக்களே, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க நம்ம ஃபேஸ்புக் ஐடியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஈதல் அறக்கட்டளை மூலியமாக இந்த சாப்பாடு தினந்தோறும் வழங்கப்படுகிறது. உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் நீங்க அன்னதானம் வழங்கலாம். ஒரு நாளைக்கு 180 பேருக்கு வழங்கப்படுகிறது. நீங்க உங்களால முடிஞ்சது ஒரு 50 பேரும் வழங்கலாம், 100 பேரும் வழங்கலாம், 150 பேரும் வழங்கலாம். ஒண்ணுதான். ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு தான். எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும்ல. வாங்கம்மா, வாங்க. திருவாரூர் GH நுழைவாயுல தான் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது. உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் நீ அன்னதானம் வழங்கணும்னு நினைச்சீங்கன்னா வடை பாயசத்தோட வழங்கலாம். இப்ப நம்ம 11:30 மணிக்கு திருவாரூர் GHல இந்த அன்னதானத்தை வழங்கிட்டு இருக்கோம். அடுத்தது திருவாரூர் பெரிய கோயிலை சுற்றி உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு 1 மணிக்கு வழங்கப்படும். மொத்தம் ஒரு நாளைக்கு 180 பேருக்கு வழங்கப்படுகிறது. அருமையான திட்டம், இது தொடரணும். நன்றி சார். முழுக்க இது மக்களோட சப்போர்ட்டோட தான் அன்னதானம் வழங்கப்படுகிறது. வணக்கம் மக்களே, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கினவங்க எந்த வாங்க. சாப்பாடு உண்மையிலே நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. உங்க சாப்பாடு உண்மையிலே சூப்பரா இருக்கு சார். இருக்குமா? எல்லாருக்கும் இருக்கு. இன்னும் இருக்கு, வர சொல்லுங்க. அங்க நிப்பாங்க வயசான பாட்டி தாத்தா, அவங்க உட்காந்துருக்காங்க, வர சொல்லுங்க. உங்க பக்கத்து பெட்ல இருக்கவங்க 100 சாப்பாடு தினந்தோறும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னதானம் தான் வழங்கப்படுகிறது. மக்களே, பார்த்தீங்கன்னா 100 நபர்களுக்கு தினந்தோறும் திருவாரூர் GH நுழைவாயுல இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது. உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாண நாள், பிறந்த நாள், நீங்க பாப்பாவுக்கு பிறந்த நாள், உங்க பையனுக்கு பிறந்த நாள்லாம் நீ அன்னதானம் கொடுங்க. நீ அன்னதானம் வழங்கலாம். மக்கள் வாங்க. பக்கத்துல ஒரு வயசான இருக்காங்க.